அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா, சர்வ வல்லமை உள்ள தெய்வமே. ஆண்டவரே அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா, இதுவரைக்கும் எங்களை நடத்தின தெய்வமே. அப்பா எங்களை கைவிடாதவரே, எங்களை விட்டு விலகாதவரே. அப்பா ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே எங்களை இமைப்பொழுதும் மறக்காதவரே. அப்பா உம்முடைய மிகுந்த இரக்கத்தினால் எங்களை சேர்த்து கொண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம்ப்பா, எங்கள் நல்ல தகப்பனாக எங்களோடு கூட இருக்கிறவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே ஒரு நாளும் அப்பா நீர் எங்களை கைவிடாத இருந்தீரே. அப்பா உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம்ப்பா, எங்களை மறக்காமல் ஆண்டவரே அப்பா எங்களை நடத்தி வந்தீரே, உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே நீர் எங்களுக்கு பாராட்டின சகல நன்மைகளுக்காகவும் சகல கிருபைகளுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே இந்த வேலை கூட இந்த ஆராதனை கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஆண்டவரே தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் அப்பா உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் ஆவியானவரே அப்பா உம்முடைய அசைவாடுதல் உண்டாகட்டும்பா. நீர் இறங்கி வாங்கப்பா. ஆண்டவரே எங்களுடைய சுயம் எல்லாம் சாகட்டும்பா. பரிசுத்த ஆவியானவரே நீர் எங்களை நிரப்புகிறதற்காக, நீர் எங்களை வழி நடத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே எங்களோடு பேசும், எங்களுக்கு ஏற்ற வார்த்தைகளை தாரும்பா. எங்களை முற்றிலுமாக உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். யாசுவா மெசியாவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஸ்தோத்திரம்பா. எனது தலைவன் இயேசுராஜன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். நீதி தேவன் வெற்றி வேந்தன் அமைதியின் மன்னன். நீதி தேவன் வெற்றி வேந்தன் அமைதியின் மன்னன். நினைத்து நினைத்து துதித்து துதித்து நினைத்து நினைத்து துதித்து துதித்து நிம்மதி அடைவேன், நிம்மதி அடைவேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன், நாளும் பின்தொடர்வேன். நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன், நாளும் பின்தொடர்வேன். தோளில் அமர்ந்து கவலை மறந்து, தோளில் அமர்ந்து கவலை மறந்து தொடர்ந்து பயணம் செய்வேன், தொடர்ந்து பயணம் செய்வேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர்
செல்பவரே, பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் அழைத்து செல்பவரே, ஆத்துமாவை தினமும் தேற்றி, ஆத்துமாவை தினமும் தேற்றி அணைத்துக் கொள்பவரே, அணைத்துக் கொள்பவரே, எனது தலைவன் சுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே, எனது தலைவன் யாஷுவராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. ஹல்லேலூயா. உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி இருப்பேன். அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் நன்மை மிகுந்திருக்கும். குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். சீயோன்
அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். ஹல்லேலூயா. பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும். பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும். நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். நான் பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும். நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். நான் பாடுவேன், நான் துதிப்பேன், இரவு பகல் என் நேரமும். நான் பாடுவேன், நான் துதிப்பேன்,
நம்பிக்கையும் நீதானே. நோக்கமும் நம்பிக்கையும் நாள்தோறும் உம்மை துதிப்பேன். நம்பிக்கையோடு துதிப்பேன். நான் நாள்தோறும் உம்மை துதிப்பேன். நம்பிக்கையோடு துதிப்பேன். நான் பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும். நீ மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்கரித்து அகமகிழும். முதிர் வயது ஆனாலும் தள்ளிவிடாதவரே. நான் முதிர் வயது ஆனாலும் என்னை தள்ளிவிடாதவரே. பலன் குன்றி போகும்போது கைவிடாதவரே. எழும்புவோம். என் பலன் குன்றி போகும்போது கைவிடாதவரே. நாள்தோறும் உம்மை துதிப்பேன். நம்பிக்கையோடு துதிப்பேன். நாள்தோறும் உம்மை துதிப்பேன். நம்பிக்கையோடு துதிப்பேன். நான் பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும். நீ மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். நான் பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும். நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். கருவறையில் இருக்கும் போதே கைவிடாதவரே. கருவறையில் நான் இருக்கும் போதே கர்த்தர் என்னை பராமரித்தீர். ஒரு குறைவின்றி குழந்தையாக வெளியே கொண்டு வந்தீர். ஒரு குறைவின்றி குழந்தையாக வெளியே நீ கொண்டு வந்தீர். நாள்தோறும் உம்மை துதிப்பேன். நம்பிக்கையோடு துதிப்பேன். நான் நாள்தோறும் உம்மை துதிப்பேன். நம்பிக்கையோடு துதிப்பேன். பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும். நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். சேர்ந்து நான் பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும். நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். Glory, hallelujah. எல்லாருமாக கண்களை மூடி தேவனுடைய சமூகத்திலே ஹalleluya உம்மை துதிக்கிறோம். உம்மை உயர்த்துகிறோம். நன்றி ஆவியானவரே. Thank you Father. Thank you Father. என் தெய்வமே, என் இயேசுவே, உந்தன் நாமத்தை சொல்லி புகழ்ந்து பாடுவே. சேர்ந்து இந்த காலை வேளையிலே சொல்லுவோமா எல்லாருமாக? என் தெய்வமே,
என் இயேசுவே உந்த நாமத்தை சொல்லியே புகழ்ந்து பாடுவே என் தெய்வமே. மறுபடியும் எல்லாருமாங்க, என் யாஷுவா உந்த நாமத்தை சொல்லியே புகழ்ந்து பாடுவே உந்த நாமத்தை சொல்லியே புகழ்ந்து பாடுவே உந்த நாமத்தை சொல்லியே புகழ்ந்து பாடுவே நல்ல தந்தை நீரையா, நல்ல தந்தை நீரையா, நீரையா, நல்ல தந்தை நீரையா. உம்மையே நான் ஆராதிப்பேன், உம்மையே என் தெய்வமே, என் இயேசுவே உந்தன் நாமத்தை சொல்லி புகழ்ந்து பாடுவே என் தெய்வமே, என் யாசுவா உந்தன் நாமத்தை சொல்லி புகழ்ந்து பாடுவே உந்தன் நாமத்தை சொல்லியே புகழ்ந்து பாடுவே உந்தன் நாமத்தை சொல்லியே புகழ்ந்து பாடுவே. எந்த நாசை நீரையா, எந்த ஆசை நீரையா, நீரையா, எந்த ஆசை நீரையா. உம்மையே நான் ஆராதிப்பேன், உம்மையே என் தெய்வமே, என் இயேசுவே உந்தன் நாமத்தை சொல்லி புகழ்ந்து ஆராதிப்போ. என் தெய்வமே, என் இயேசுவே உந்தன் நாமத்தை சொல்லி புகழ்ந்து பாடுவே உந்தன் நாமத்தை சொல்லியே புகழ்ந்து பாடுவே உந்தன் நாமத்தை சொல்லியே புகழ்ந்து பாடுவே பரிகாரி நீரையா, பரிகாரி நீரையா, நீரையா, நீரையா. உம்மையே உம்மையே என் தெய்வமே, என் இயேசுவே உந்தன் நாமத்தை சொல்லி புகழ்ந்து பாடுவே என் தெய்வமே, என் இயேசுவே உந்தன் நாமத்தை சொல்லியே புகழ்ந்து பாடுவே உந்தன் நாமத்தை சொல்லியே புகழ்ந்து பாடுவே உந்தன் நாமத்தை சொல்லியே புகழ்ந்து பாடுவே சேனைகளில் யாவே, சேனைகளில் யாவே, சேனைகளில் யாவே,
என் தெய்வமே என் யாசுவா உந்தன் நாமத்தை சொல்லியே புகழ்ந்து பாடுவே. என் தெய்வமே என் யாசுவா உந்தன் நாமத்தை சொல்லியே புகழ்ந்து பாடுவே. 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 ஹalleluya. அப்படியே 2 கரங்களை உயர்த்தி இந்த காலை வேளையிலே கூட உம்முடைய தெய்வீக பிரசன்னத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். எப்பொழுதெல்லாம் உம்முடைய சமூகத்தில் ஓடி வருகிறோமோ அப்பொழுதெல்லாம் உம்முடைய கிருபையை தந்து எங்களை நடத்துகிற நல்ல தெய்வமாய் நீர் இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து நடத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. 63வது சங்கீதம் வாசியுங்கள். சங்கீதத்தின் புஸ்தகம் 63. கொஞ்சம் சுடுதண்ணி கொடுங்க. தேவனே நீர் என்னுடைய தேவன், ஆதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் நிலத்திலே பிரைஸ் காட். அல்லேலூயா. தாவீது ஒரு அற்புதமான ஒரு தேவ மனுஷன். பல காரியங்களை அவர் பாடியிருக்கிறார். தேவனுடைய கிருபையை பாடியிருக்கிறார், அவருடைய பிரசன்னத்தை பாடியிருக்கிறார், அவருடைய சமூகம் எப்படிப்பட்டது என்று சொல்லி பாடியிருக்கிறார். ஆனால் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவனை எந்த அளவுக்கு அவருக்கும் தாவீதுக்கும் தேவனுக்கும் இடையே இருக்கிற உறவு எப்படி இருக்கிறதுங்கிறத அவர் பாடாமல் இல்லை. பிரைஸ் காட். அல்லேலூயா. அவர் சொல்கிறார் பாருங்க, அதிகாலமே உம்மை தேடுகிறேன். அதுக்கு முன்னால் அவர் சொல்கிறாரு, நீர் என்னுடைய தேவன். அல்லேலூயா. நீர் யாருடைய தேவன்? நீர் என்னுடைய தேவன். அதனால் நீர் எனக்கு சொந்தமானவர், எனக்கு உரிய ஒரு சொத்து. நான் ஆகையினாலே உம்மை தேடுகிறேன். அதுவும் எப்போ? காலையில் எழுந்த உடனே உம்மை தேடுகிறேன், அதிகாலையில் உம்மை தேடுகிறேன். மனுஷர்கள் எல்லாருக்கும் அந்த நாள் பொழுது விடியும் பொழுது இன்னைக்கு எப்படி இருக்கும்? இன்றைக்கி நமக்கு 1000 தேவைகள் இருக்கும், 1000 பிரச்சனைகள் இருக்கும். மனசில் அதுதான் ஓடும். காலையில் எழுந்த உடனே அன்னைக்கு என்ன ஓடும், அன்னைக்கு என்ன நமக்கு பிரச்சனை இருக்கோ அதுதான் ஓடும். இன்றைக்கி இந்த தேவைகளை எப்படி சந்திக்கலாம், இன்றைக்கி இந்த காரியத்தை எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணலாம், என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது, இந்த காரியத்தில் என்னென்ன செய்யலாம் அப்படின்னு தான் ஓடும். ஆனால் தாவீது வாழ்க்கையில் அதிகாலமே தேவனை தேடுகிற ஒரு அனுபவம் இருந்தது. அதுவும் எப்படி தேடினாராம்? வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமாவும் மேல் தாகமாயிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு தேடுதல். வறண்டதும் விடாய்த்ததும். நான் முந்தி சொன்னேன் ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம எல்லாருக்கும்
தேவனை தேடுகிற தேடலுக்கு மேலா இன்னொரு பிரச்சனை இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, நம் வாழ்க்கையில் பலவிதமான தேவைகள், பலவிதமான காரியங்கள் நம்மை நெருக்குகையில் ஆழ்த்துகையில் நம்ம தேவனை தேடுகிறதுங்கிறது அவ்வளவா அது சரியாக அமையாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனசெல்லாம் எங்கே பாரமாக இருக்கோ அங்கே தான் நமக்கு வலிக்கும். அந்த வேதனை அந்த பகுதி தான் திரும்பி இருக்கும். எந்த இடத்துல எந்த பக்கம் நமக்கு பாரமாக இருக்கோ அங்கே தான் நம்ம இருதயம் திரும்பி இருக்கும். தேவன் பக்கம் திரும்புறதுக்கு சான்ஸ் கிடையாது. எல்லா மனிதர்களுக்கும் பொதுவாக அப்படித்தான் இருக்குது. ஆனால் நம்ம ஏன் வேதத்தை வாசிக்கணும், ஏன் தியானிக்கணும் அப்படின்னா, அந்த பரிசுத்தவான்களுக்கு 1000 நெருக்கம் இருக்கும்போதும், 1000 பிரச்சனைகள் இருக்கும்போதும், ஆனால் அவங்களுடைய நம்பிக்கை எதுவாக இருந்தது அப்படின்றது தேவனாக இருந்தது. நம்பிக்கை எதுவாக இருக்கிறது. நாம் ஏன் அந்த பிரச்சனை மேலே நம்ம நம்பிக்கையை வைக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் ஏதாவது அதை சாதிச்சிடலான்னு நினைக்கிறதுனால தான் அந்த பிரச்சனையின் மேலே நம்பிக்கையை வைக்கிறோம். நம்ம தேவன் மேலே நம்பிக்கை வச்சுட்டோன்னா அந்த பிரச்சனையை தேவனே பார்த்துக்குவாருங்கிறதா விசுவாசம். பிரைஸ் காட், அல்லேலூயா. நாம் என்னமோ அதை புதுசாக என்னமோ பெருசாக சாதிக்க போகிறது மாதிரியும், அதை என்னமோ நம்ம வெட்டி வீழ்த்திடுறது மாதிரியும், நாம் அதை ஓவர் கம் பண்ணுறது மாதிரியும் நமக்கு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அதையே நினச்சிக்கிட்டு இருப்போம். கண்டிப்பாக அதில் ஒரு துரும்ப கூட அசைக்க முடியாதுங்கிறது எங்கேருந்து தெரிஞ்சுக்கிறதுனா தாவீது வாழ்க்கையிலேருந்து தெரிஞ்சுக்கிறது. ஏன்னா தாவீதுக்கு வந்த பிரச்சனை மாதிரி உலகத்தில் எந்த மனுஷனுக்கும் வரல. ஒரு அரசாங்கமே பல நாடுகளெல்லாம் பயந்துக்கிட்டு இருக்குது சவுலை பார்த்து. எல்லா நாட்டு இராணுவங்களும் சவுலை பார்த்து பயந்துக்கிட்டு இருக்குது. சவுலுக்கிட்ட அவ்வளோ பெரிய இராணுவம் திடீர்னு முளைச்சார், பயங்கரமாக இராணுவத்தை கட்டமைச்சார். உலகம் முழுவதும் இருக்கிற ராஜ்யங்கள்லாம் இஸ்ரேல் ராஜ்யம் சவுலை பார்த்து பயந்துக்கிட்டு இருக்குது. அந்த சவுலின் ராஜ்யம் ஒத்த மனுஷனை தேடி அலைஞ்சா ஏமாத்துறான். ஒரே ஒரு மனுஷன், அது அவன் சொந்த நாட்டுக்குள்ளேயே தான் இருக்கான். அவன் சொந்த நாடு எல்லை முழுவதுமே சவுளுடைய கையின் கீழே தான் இருக்குது. அதிகாரம் எல்லாம் சவுளுடைய கையின் கீழே தான் இருக்குது. அவனுக்கு வராத பிரச்சனையா? அவன்கிட்ட கேட்டிருந்தா, தாவீதுகிட்ட கேட்டிருந்தா என்ன சொல்லி இருப்பான்னு நினைக்கிறீங்க? ஏங்க எவ்வளோ தாவீது ராஜா உங்களுக்கு என்னென்னலாம் பிரச்சனை வந்துச்சு? அவர் சொல்லுவார், என்னென்ன பிரச்சனை வரலன்னு வேணா சொல்கிறேன். அவ்வளோ பிரச்சனை வந்துச்சு. ஆனால் 62வது சங்கீதத்தில் அவர் சொல்கிறாரு, தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது. இங்கே 63வது சங்கீதத்தில் இப்படி சொன்னவர் இங்கே 62வது சங்கீதத்தில் சொல்கிறாரு, தேவனையே நோக்கி என் ஆத்துமா. அவர் சொல்கிறாரு பாருங்க, அவராலே என் ரட்சிப்பு வரும். சங்கீதக்காரன் தன்னுடைய வாழ்க்கை, இவருக்கு பேரே சங்கீதக்காரன் மாறிடுச்சு பாருங்க. தாவீதுக்கு பேர் என்ன பேர்? சங்கீதக்காரன். எல்லாரும் சொல்லுவாங்க 73 சங்கீதம் தாவீது எழுதினார். ஏன் தெரியுமா? 73வது சங்கீதத்தில் தாவீதின் சங்கீதம் முடிந்தது, இதோட முடிஞ்சு அப்படின்னு நினச்சி நாம் எல்லாம் உட்காந்து பைபிள் காலேஜில் டீச்சிங் பண்ணி ஆரம்பிச்சிட்டாங்க. 73 சங்கீதம்னு நான் உட்காந்து கணக்கெடுத்து பார்த்தேன். 73லாம் கிடையாது, அதுக்கெல்லாம் மேலே. பிரைஸ்க்கோ. சரி, 73 சங்கீதம் வரைக்கும் இதோட முடிஞ்சிச்சே அப்படின்னு நினச்சி 74க்கு மேலே உள்ள சங்கீதங்களை வாசித்து பார்த்தா அதிகப்படியான சங்கீதத்தை யார் தான் எழுதியிருக்கிறது? தாவீது எழுதியிருக்கிறார். கரங்களை வைத்து தேவனை மகிமைப்படுத்துவோமா? அப்போ மீதமுள்ள சங்கீதம் உடனே இந்த 73வது சங்கீதத்தில் முடிஞ்சோன்னா 73 சங்கீதம் வரைக்கும் தாவீது எழுதினார்னு மொட்டை கணக்கில் உடனே ஒரு டீச்சிங் பண்ணிடுறது கிடையாது. நீங்கள் ஒவ்வொரு சங்கீதத்துக்கும் மத்தியிலே அது யார் எழுதுனாங்கங்கிறத மிக தெளிவாக எழுதியிருக்குது. உட்காந்து நம்ம எண்ணி பார்த்தோம்னா நமக்கு நல்லா தெரியும். சரிங்களா? அருமையான தேவனுடைய ஜனமே, அவர் சொல்கிறாரு, என் தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும். அந்த சங்கீதத்தில் கிட்டத்தட்ட ஒரு 3 இடத்துல ஒரு விஷயத்தை சொல்கிறார். அவர் சொல்கிறார் பாருங்க, 5வது வசனம் வாசிங்களேன். என் ஆத்துமாவே அமர்ந்திரு, நான் நம்புகிறது
அவர் என்னத்தை நம்புவார்? நம்ம வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்னா, ஒரு பிரச்சனை, ஒரு வியாதி அல்லது ஒரு தேவை அல்லது நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு, அந்த காரியத்தில் நம்ம தேவனை நம்புகிறோம். அதில் நம்ம என்ன நம்புவோம் சொல்லுங்கள்? அதில் நாம் எதிர்பார்த்தது நல்ல காரியமாக இருந்தால் அது நன்மையாக முடியணும்னு எதிர்பார்ப்போம். தேவன் அதை நன்மையாக நடத்தி தரணும்னு எதிர்பார்ப்போம். இல்லை நமக்கு ஒரு வியாதி அல்லது போராட்டம், ஒரு பிரச்சனைன்னா அதில் தேவன் அதிலிருந்து பரிபூர்ண விடுதலையை கொடுத்து நம்மளை சாட்சியாக நிறுத்தணும்னு எதிர்பார்ப்போம். இவர் சொல்கிறது என்னத்தை நம்பினார்னு சொல்கிற, நான் நம்புகிறது. அவர் சொல்கிறாரு, அவர் முதல்ல சொல்கிறார் அவரால் என் ரட்சிப்பு வரும் சொல்லவர். இப்போ சொல்கிறாரு நான் நம்புகிறது அவராலே. சொல்லுங்க, எத்தனை பேர் சொல்கிறீங்க நான் நம்புகிறது அவராலே வரும்? காலையில் எழுந்திரிச்ச உடனே எனக்கு ஒரு சிந்தனை வந்துச்சு. என்னென்னா, நம்ம எல்லாருக்குமே ஒரு சிந்தனை வரும் இல்லையா? யோசிச்சு பாருங்கள், வருமா வராதா? உங்களுக்கும் காலையில் எழுந்திரிச்சோடனே நீங்கள் இன்றைக்கி ஏதோ ஒன்று உங்களை எதிர்பார்த்து ஏதோ ஒன்று நின்று இருந்துச்சுன்னா அது சொல்லுவேன், இன்றைக்கி என்ன பண்ணலாம், இன்றைக்கி எப்படியெல்லாம் இந்த இதை நடத்தணும், என்ன பண்ணுறது, நாளைக்கு என்னென்னலாம் பண்ணணும். உடனே ஒரு நான் சொல்கிறேன், இதுகளெல்லாம் ஏன் யோசிக்கிறேன்னா அதை எப்படி செய்வோம்னு தெரியல, அது என்னவா முடியும்னு தெரியல, அது எவ்வளவு தேவைப்படும்னு தெரியல, அது என்ன இதெல்லாம் கரெக்டாக வருமா, இன்னும் வாங்கணுமா, இன்னும் இந்த காரியத்தில் எப்படியெல்லாம் இதை செட்டில் பண்ணணும், இதாங்க. ஆனால் அவன் தன் இருதயத்தை பயிற்சி வைக்கிறார். என்ன சொன்னார்? என் ஆத்துமாவே நீ தேவனை நோக்கி அதிகாலமே, காலையில் எந்திரிச்சோடனே என்ன வரும்? பொதுவாகவே எல்லா மனுஷனும் காலையில் எழுந்திரிச்சோடனே அந்தந்த நாளுக்குரிய பேர்டன், அந்தந்த நாளுக்குரிய தேவைகள், அந்தந்த நாளுக்குரிய காரியங்கள் வரத்தான் செய்யும். இல்லைங்க, நான் நம்புகிறது அவராலே வரும். அல்லேலூயா. அப்போ அவர் சொல்கிறாரு, அதனால தான் அவர் சொல்கிறாரு அதிகாலமே உம்மை தேடுவேன். ஏன்னா என் நம்பிக்கை, என் தேவை, என் பிரச்சனை, எல்லா காரியத்தையும் அவர் பார்த்துக்குவார்னா நான் எதுக்கு அதை போய் உட்காந்து ஊற்று பார்த்துக்கிட்டு இருக்கணும்? அவர் சொல்லுவாங்க, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, குரங்குக்கு ஒரு புண்ணு இருந்துச்சுன்னா ஊற்று பார்க்குமா. அதை ஊற்று பார்த்துட்டா கூட பரவாயில்ல, அதை லைட்டாக நோண்டும். இந்த குரங்கு சும்மாவே இருக்காது, குரங்கு சேட்டைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி அதை ஊற்று பார்த்துட்டா கூட பிரச்சனை இல்லை, அந்த புண்ணை நோண்டும். அது நோண்டிகிட்டே இருக்கும், பெரிய புண்ணாகிடும். நான் சொல்கிறேன், நம்ம அதை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஸ்தோத்திரா. நம்ம பார்க்க வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னென்னா, அவர் சமூகம், அவருடைய காரியம், அவருடைய பாதபடி அந்த அதிகாலமே அவரை தேடுகிற, அவரை பார்க்கிற அந்த முழு இருதயத்தோடு, முழு சிந்தையோடு, முழு ஆத்மாவோடும் அவருடைய சமூகத்துக்குள்ளே போயிட்டோம்னா போதுமானது. நம்ம இன்றைக்கி போகும்போது தானே போய் உட்கார்ந்து ஜெபிக்கலான்னும் பொழுது தான் நமக்கு இதெல்லாம் ஞாபகம் வரும். என்னெல்லாம் ஞாபகம் வரும்? அடுப்பில் ஸ்டவ் ஆரம்பித்து வச்சுருக்கோமா, எப்படி பிள்ளை எந்திரிச்சோடனே பால் கேட்கும், அது நம்ம அங்கே ப்ரேயரில் உட்காரும்போது தான் நமக்கு உடனே அம்மாவுக்கு என்ன செய்யணும். அப்போ நமக்கு என்ன, இந்த காலமே அவர்கிட்ட நம்ம எந்த காரியமாக இருந்தாலும் பேர்டனை நம்மளே தூக்கி வச்சுக்கிறோம். என் நம்பிக்கை, நம்ம நம்பிக்கை என்ன? எசேக்கியா ராஜாவுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சுங்க. அந்த நம்பிக்கை அற்று போகும்படியா சனகரிப்பு ராஜாவுடைய தளபதி பேசுகிறான், அசீரியா மன்னனுடைய தளபதி பேசுகிறான். தேவனை அறிந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு சகாயமும் வெற்றியும் அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சகல விதமான நன்மைகளும் வருகிறது தேவனுடைய சமூகத்திலிருந்து தான். சின்னதாக இருந்தாலும் சரி, பெருசாக இருந்தாலும் சரி. பிரைஸ் காட். அல்லேலூயா. என் தேவை, என் காரியங்கள், எனக்கு உள்ளது எல்லாமே அவர் பார்த்து கொள்ளுவார். நாம் என்ன செய்யணும்? நான் அடிக்கடி சொல்லுவேன். நான் ஒரு விஷயம் கடந்த நாட்களில் உங்கள் மத்தியில் சொன்னேன், இப்போவும் சொல்கிறேன். நாம் தேவனுடையதை பார்த்துக்கிட்டா தேவன் நம்முடையதை பார்த்துக்குவார். நம்ம தேவனுடைய தேவையை பார்த்துக்கிட்டா, தேவனுடைய தேவைன்னு ஒன்று இருக்குது, அவருக்கு தேவையானது இருக்குது. இந்த பூமியில் நம்ம மூலமாக அவருக்கு தேவை இருக்குங்க. நீங்கள் என்றைக்காவது யோசித்து பார்த்துருக்கீங்களா? எனக்கு தேவனுக்கு தேவையா?
வானத்தை படைச்சார், பூமியை படைச்சார், எல்லாமே அவருடையது. அதெல்லாம் படைச்சவருக்கு என்ன தேவை இருக்குது? அவருக்கு வெள்ளியும் பொண்ணும் தேவையில்லை, பொண்ணும் பொருளும் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. நீங்களும் நானும் தான் அவருக்கு தேவை. அவருக்கு தேவைன்னா அவர் சொல்கிறாரு, அந்த முழு மனதையும் முழு இருதயத்தையும் எல்லாமே என்கிட்ட கொடுத்துரு மகனே, அதெல்லாம் நாங்கள் ஹேண்ட் அவுட் பண்ணிக்கிறேன், எனக்கு முழுசுமா நீ தந்துடுவியான்னு கேட்குறாரு. ஸ்தோத்திரம். கம்ப்ளீட்டாக எனக்கு தந்துடுவியா? இதுதான். அவர்கிட்ட நாம் கொடுத்துட்டோம்னா நம்ம தேவை நிறையா இருக்கும். நம்ம தேவையை சொன்னோம்னாக்க இன்னைக்கு உலகத்தில் பேப்பரே பத்தாது, நிறையா இருக்கும். எது கேளுங்க, சிலர்கிட்ட கேட்ட பிரச்சனைகள்னால் ஒன்றுமே ஒரு பிரச்சனையும் இருக்காது. அவங்க சொல்லுவாங்க, தலையை விரித்து போட்டு உட்காந்துக்கிட்டு பிரச்சனையை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஏங்க இதெல்லாம் என்னங்க பிரச்சனை? பிரச்சனையே இருக்காது. அவங்க தான் நல்ல பிரச்சனையாக சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. சிலருக்கு அவங்க நல்லா இருக்கிறதே அவங்களுக்கு பிடிக்காது. பிரைஸ்க்கு அவங்க நல்லா இருக்கிறதே சிலருக்கு அவங்களுக்கு பிடிக்காது. ஸ்தோத்திரம். நான் சொல்லலை, இதே சங்கீதக்காரன் சொல்கிறான். ஸ்தோத்திரம். நீங்கள் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இவர் அடிக்கடி ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறார். இந்த 62வது சங்கீதத்தில் 2வது வசனம் வாசிங்க. அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர், அசைக்கப்படுவதில்லைன்னு சொல்லியிருந்தா பரவாயில்லை. என்னது வாசிங்க? 6வது வசனம் வாசிங்க. அவரே என் கண்மலையும் ரட்சிப்பும். பிரைஸ் காட். சொல்லுங்க. நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை. ஒரு காரியத்தை ரெட்டிப்பு பண்ணி ஒரு சங்கீதத்தில் அவர் பேசுகிறார் அப்படின்னா என்ன விஷயமாக பேசுகிறாரு? ஒரே காரியம் ரெட்டிப்பாக வருது அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் அந்த விஷயத்தில் ரொம்ப தீர்க்கமான நம்பிக்கையும் அசைக்க முடியாத விசுவாசமும் உடையவராக இருக்கிறதுனால தான் அதை 2 முறை எழுதுகிறார். பிரைஸ் காட். அல்லேலூயா. அவர் சொல்கிறாரு, திருப்பி அவர் சொல்கிறார் பாருங்க, அங்கேயே தொடர்ந்தே இந்த விஷயந்தான் எழுதப்பட்டிருக்கிறது. வாசிங்க, 10வது வசனம் வாசிங்க. கொடுமையை நம்பாதிருங்கள், கொள்ளையினால் பெருமையை பாராட்டாதிருங்கள். ஆ ஆ ஆ ம் ஆ ஆ ஆ. பிரைஸ் காட். அல்லேலூயா. பணம் வந்துச்சுன்னா பெருமை பாராட்டாதீங்க. காசு வந்துச்சுன்னா சந்தோஷப்படாதீங்க. நான் அடிக்கடி யோசிக்கிற விஷயம், இந்த உலகத்திலேயே பணக்காரர் ஒருத்தர் சொல்லுங்களேன். உலகத்திலே பணக்காரர் ஒருத்தர் சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிற ஆள் சரியான நபராக இருக்கணும். சொல்லுங்கள் பார்க்கலாம். புரியல? பில்கேட்ஸ் வேற, எலான் மஸ்க் உலகத்திலேயே பணக்காரர். வேற யார் சொல்லுவீங்க? அப்படின்னு நம்ம இங்கே பப்ளிக்கில் சொல்லுவோம், ஆனால் வீட்டில் பணம் இல்லைன்னு புனைமிக்கிட்டு இருப்போம். உலகத்திலேயே பணக்காரர் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால் உலகத்தில் பணக்காரர் யார்? ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னால், சரி ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னால் யார் பணக்காரர் சொல்லுங்கள். சரி இன்னும் ஒரு 500 வருஷத்துக்கு பின்னால் யார் பணக்காரர்? இந்த கேள்விக்கெல்லாம் உங்கள்கிட்ட எங்கேயாவது விடை இருக்கா? இல்லையா? ஆனால் என்கிட்ட விடை இருக்குது. நான் ஆராதிக்கிற என் தேவன்
ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறார். நீங்கள் 1000 வருஷத்துக்கு முன்னால் தேடி பார்த்தீங்கன்னா அவர் தான் பணக்காரர், அந்த வார்த்தைக்கு சொந்தக்காரர். இன்னும் 1000 வருஷத்துக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா அவர் தான் ஐஸ்வர்ய சம்பன்னர். அவர்கிட்ட இல்லாத ஒன்றுமே இல்லை. இந்த உலகத்தில் இருக்கிறவங்களாம் ஏதோ கொஞ்சம் நம்மக்கிட்ட வந்ததுக்காக சந்தோஷப்படலாம், ஆனால் பெருமை பாராட்டக்கூடாது. வசனம் அப்படி தான் சொல்லுது. அதுவும் அங்கே என்ன சொல்லுகிறது, கொடுமையை நம்பாதிருங்கள், கொள்ளையினால் நீ அடித்ததே கொள்ளை, திருட்டு, பொய்யே, ஏமாற்றே, அதில் என்ன ஒரு சந்தோஷம்? தேவ பிள்ளைகள், தேவனுடைய ஜனங்களுக்கு எங்கே சந்தோஷம் இருக்குன்னா தேவ சமூகத்தில் சந்தோஷம் இருக்கணும். அவருடைய பிரசன்னத்தின் மேலே வாஞ்சை இருக்கணும், அந்த தாகம் இருக்கணும். ஒருவேளை உங்ககிட்ட கட்டுக்கட்ட பணம் இருக்கலாம், ஆனால் உங்கள் சந்தோஷம் அது இல்லைங்கிறத நீங்கள் அறிஞ்சுக்கணும். அதை உங்கள் கையில் கொடுத்தாரு பார்த்தீங்களா, அவர் மேலே உங்கள் சந்தோஷத்தை வைக்கணும். அல்லேலூயா. நான் சாலமோன் மாதிரி கொஞ்சம் வாழ்க்கைகளெல்லாம் ஆராய்ந்து பார்க்குறேன். லைஃப் சாலமோனுக்கு இருக்கிற கிருபையில் கொஞ்சத்தை எனக்கு கொடுத்துருக்குறாருன்னு சாலமோன் அளவுக்கு யாருக்கும் தரமாட்டேன்னு சொல்லிட்டார். நான் இந்த வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்து தான் இந்த திருச்சபையுமே நடத்த ஆரம்பிக்கிறேன். ப்ரைஸ் காட். சொல்லுங்கள், இந்த வாழ்க்கையை ஆராய்ச்சி, இது ஒரு ஆராய்ச்சி ரொம்ப காலமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆராய்ச்சி பண்ணதுனால தான் இந்த இடத்துல நான் நிற்கிறேன். ஸ்தோத்திரம். என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க நாங்கள் ரொம்ப ஏழை, எங்ககிட்ட ஒன்றுமே இல்லைன்னா, ஆனால் அவன் சம்பாதிக்கிறது தான் அதிகமாக இருக்கும். அதை அவங்களால நிர்வகிக்க தெரியாமல் எல்லாத்தையும் விட்டுருவாங்க. நேர்வழியில் தான் சம்பாதிப்பான், ஆனால் அவன் சம்பாதிக்கிறது அவனுக்கு பிரயோஜனமற்றதாக மாறிடும். அவர் நிர்வகிக்க தெரியலை, கணக்கு வழக்கு வைக்கலை. நான் ஒரு பிரதரை கடந்த நாட்களில் சத்தம் போட்டேன். அவர் சொல்கிறார், ஒரு சாதாரண வேலை பார்த்துட்ருக்கிறாரு. நான் அவன்கிட்ட சொன்னேன், உங்களால் முடிஞ்சால் மாதம் 20,000 to 25,000 உங்களால் மிச்சம் பண்ண முடியும்னே. அது எப்படி பாஸ்டர் அப்படின்னாரு. முடியும், நீங்கள் வேணால் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பாருங்களேன் அப்படின்னு. சரிங்க பாஸ்டர் அப்படின்னார். 25,000 ரூபா போன மாதம் மிச்சம் பண்ணியிருக்கிறார். அவர் வரவு செலவு கணக்கு கேட்டு நான் தோராயமாக தான் சொன்னேன். இப்போ அவருக்குள்ளே சொல்கிறாரு, ஏன் பாஸ்டர் அப்படியே போனால் எப்படி இருக்கும்? நீங்கள் குறைஞ்சது இதே மாதிரி போனீங்கன்னா 2 வருஷத்தில் 5 லட்சத்துக்கு மேலே உங்கள் கையில் பணம் இருக்கும் அப்படின்னு. 2 வருஷத்தில் எவ்வளோ இருக்கும்? அப்படியா? அப்போ நம்ம ஒரு 4 வருஷத்தில் வீடு வாங்கிடலாமே. ஆமாம், இதை யோசிக்க வேண்டியது என்றைக்கு யோசிச்சிருக்கணும்? நீங்கள் என்றைக்கோ யோசிச்சிருக்கணும். நிர்வாகத்திறன் இல்லை. நிறைய பேருடைய லைஃப்பில் இது இருக்குது. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்ககிட்ட இருக்குது கொஞ்சம் தானே. அந்த கொஞ்சத்தையும் ஆண்டவர் கொடுக்கறது கொஞ்சம்தான். அந்த கொஞ்சத்தையே மிச்சம் எடுக்கிற அனுபவம் தான் தேவன் நமக்கு கொடுப்பார். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அல்லேலூயா. அந்த கொஞ்சம் தான். நீங்கள் என்றைக்காவது யோசிச்சு பாருங்கள், அந்த 5 பிரெட்டும் 2 மீனும் கொண்டு வந்தவன் மட்டும்தான் நமக்கு பைபிளில் எழுதியிருக்கு. ஆனால் அங்கே நிறைய பேர் கொண்டு வந்திருக்கிறான், எழுதப்படலை. நிறைய பேர் இன்னும் நிறைய கொண்டு வந்து கொடுத்ததுனால தானே தெரிஞ்சது. இவன் 5 பிரெட்டு இருந்துச்சுன்ட்டு கொடுக்காம, ஐயோ இது அங்கே கொடுத்துட்டா நமக்கு என்ன வேணும், நமக்கு தேவையே அப்படின்னு வச்சுருந்தவன்லாம் அங்கே தான் வச்சுருக்கான். அந்த சின்ன பையன் மட்டும் அவங்ககிட்ட இருந்ததை கொண்டு வந்து கொடுத்துட்டான். ப்ரைஸ் காட். அல்லேலூயா. அதனால் அங்கே அந்த இடத்துல பிரெட்டே இல்லை, எந்த பொருளுமே சாப்பாடு ஆகாரமே இல்லைன்னு நம்ம மொட்டையாக கணக்கு போட்டுறக்கூடாது. கொண்டு வந்துருக்குறாங்க, கொடுத்தது அந்த சின்ன பையன்தான்.
நான் நினைக்கிறேன் அந்த சின்ன பையன் 10 பிரெட் சாப்பிட்ருப்பான்னு நினைக்கிறேன். பிரைஸ் காட். எத்தனை சாப்பிட்ருப்பான் கவனிக்கிறீங்களா? அவன் காலையில் அவங்க அம்மா அதை சுட்டு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கும்போது அந்த பையனுக்கு வந்து ஒரு சிந்தனை இருக்கும். ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கும்போது சாப்பிட்ருப்பான். நான் இப்படி யோசிக்கிறேனே, நல்லா சாப்பிட்டானா? சிலர் வந்து பார்த்திங்கன்னா இதை கொடுக்கும்போது நல்லா இருந்துச்சா நல்லா இல்லையோ, காலையில் இந்த அம்மா சுட்டு கொடுக்கும்போதே ஒரு மாதிரி இருந்துச்சு, சரி இதை கொடுத்துருவோம், இருக்குது தான் கொடுத்துருவோம். திருப்பி வாங்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க அம்மா சுட்டது மாதிரி இல்லை, வேறு மாதிரி இருக்குது. ப்ரைஸ் காட். என்னப்பா அது, காலையில் நான் சாப்பிட்டேன், எங்கள் அம்மா சுட்டு கொடுக்கும்போது சாப்பிட்டேன், வேறு மாதிரி டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ அவர் பிட்டு அதை ரெடி பண்ணி அவர் கை வச்ச உடனே மாறிடுச்சு, எல்லாமே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. பாருங்க, நம்மக்கிட்ட இருக்கிறதுல கூட தேவன் அற்புதம் செய்ய முடியும். ஆனால் நம்ம அவர்கிட்ட கொடுக்கறதுல தான் தேவன் அற்புதம் செய்ய முடியும். முதல்ல கொடுக்கறதுன்னும் பொழுது நம்மளை தேவனுடைய சமூகத்தில் கொடுப்போம். பிரைஸ் காட். இதைத்தான் இன்றைக்கி பேச வந்திருக்கிறோம். நிறைய பேருடைய மனசெல்லாம் இந்த உலகத்தில் எதையோ ஒன்று சாதிக்கிறது மாதிரி ஓடிக்கிட்டு இருக்காங்க. இல்லவே இல்லை. நீ தேவ சமூகத்தை விட்டுட்டு, பிரசன்னத்தை விட்டுட்டு, தேவனுடைய ஆவியானவருடைய சமூகத்தை விட்டுப்பட்டு நம்ம எங்கே ஓடினாலும் சரி மாட்டிக்குவோம். அல்லேலூயா. நீங்கள் தேடி பாருங்கள். தாவீதுகிட்ட கேட்டால் அவருக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அவர் ஒரு பெரிய விஷயத்தில் ஆராய்த்து பார்த்துருக்கிறார். அவர் சொல்கிறார், துன்மார்க்கரை தேடினேன், துன்மார்க்கனையும் தேடினான், நீதிமானையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். இப்படியே ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருக்கான். நீதிமான் கஷ்டப்படுறான். சங்கீதக்காரன் எழுதுறாரு, இதை நீதிமான் கஷ்டப்படுறான், உபத்திரவப்படுறான், ரொம்ப இக்கட்டுக்குள்ளே போகிறான். துன்மார்க்கன் பெரிய ஆகடியம் பண்ணுகிறான், பெரிய போர்ச்சரி, என்ன ஆட்டம். ஆனால் கொஞ்ச நாள் கழித்து ரெண்டையும் நிதானிக்கிறான். துன்மார்க்கரை தேடி பார்த்தான், அவன் இல்லை. கரங்களை வைத்து தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஆனால் அவர் சொல்கிறார், நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்திற்கு இறந்து தெரிந்ததையும் நான் என்ன செய்யவில்லை. மறுபடியும் சங்கீதக்காரன் எழுதியிருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அந்த நீதிமான் அப்படிங்கிற அந்த வார்த்தையை நான் பல அர்த்தங்கள் சொல்லியிருக்கிறேன். நீதிமான்னா யார்னா, தேவனுடைய சமூகத்தை எவன் ஒருவன் அதிகாலையில் தேடி தன்னை முழுவதும் தேவனிடத்திலே அர்ப்பணித்து வாழ ஆரம்பிக்கிறானோ அவனை நீதிமான். அல்லேலூயா. என் நம்பிக்கை உலகம் இல்லை, என்கிட்ட இருக்க பணம் இல்லை, வரப்போகிற சொத்து இல்லை, ஆஸ்தி இல்லை, எதுவுமே கிடையாது. என் நம்பிக்கை, என் ரட்சிப்பு, என் கண்மலை, எனக்கு அடைக்கலம் எல்லாம் என் தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. கொள்ளை பொருளில் எனக்கு என்ன சந்தோஷம், கொள்ளை பொருளில் எனக்கு என்ன சந்தோஷம். அது மேலே நான் நம்பிக்கை வச்சுருந்தேன்னா அந்த பொருள் மேலே எனக்கு சந்தோஷம் வந்திருக்கும். என் நம்பிக்கை அவர் முழுவதுமாக சொல்லுகிறார், நான் நம்புகிறது அவராலே வரும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. என் நம்பிக்கை, நான் அதில் இதில் நம்பிக்கை வைக்கலைங்க. நான் பழைய காலத்தில் இந்த சின்ன பிள்ளைங்க விளையாட்டு என்னென்னா, இப்போ எல்லாம் இந்த விளையாட்டுலாம் இல்லைங்க. நாங்கள் திருவிழா கூட்டத்துக்குள்ளே போவோம் ஆரம்ப காலத்துக்குள்ளே. அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு டப்பாவில் ஒரு சதுர கட்டை வெட்டி போட்டு ஒவ்வொரு பேஜாக ஒட்டியிருப்பான். இந்த விளையாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜெயிச்சது இல்லை, கட 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 கடன்னு உருட்டி டப்புன்னு வைப்பான். அங்கே ஒரு 5-6 பிக்சர் இருக்கும். அதே பிக்சரு அந்த கட்டத்துக்குள்ளே இருக்கும், அந்த பெட்டிக்குள்ளே இருக்கும், அந்த அந்த உருட்டைக்குள்ளே இருக்கும். உருட்டினதுள்ள விளையாண்டுருக்கீங்களா? எத்தனை பேர் விளையாண்டுருக்கீங்களா? போனேன். இது நிறைய கையில் 10 ரூபா கிடச்சி நான் நேரம் அங்கே தான் போவேன். போய் திருவிழா கிடச்சா 10 ரூபா வச்சுருந்தா அப்படின்னு வைப்பேன். வச்சுட்டு அடுத்த நிமிஷம் திரும்பி வந்துடுவேன். அது வேறு வேலை விஷயம். அவன் எடுத்துக்கிடுவேன். நம்ம வைக்காத போது அதில் தான் விழுகும். நம்ம வந்து பணம் வைக்காத போது அதில் தான் விழுகும். 3 தடவை வச்சா அதில் தான் விழுகும். 4வது தடவை அதில் தான் விழுகும்னு சொல்லிட்டு அதில் வைப்போம். இப்போ அது விழுகாது. என்ன பண்ணுவானே தெரியாது. ஆனால் அவன் தப்பெல்லாம் பண்ண மாட்டான். அதுக்கு ஏதோ ஒரு ட்ரிக் இருக்குது. அதான் பிஸ்னஸ் ட்ரிக்கு. இப்போ பார்த்திங்கன்னா விழுகாது. எனக்கு என்னைக்காவது ஒரு நாளைக்கு லம்பாக அந்த மாதிரி விழுகும்போது மொத்தமாக எடுத்துகிட்டு ஓடியாந்துடணும் பண்ணுவேன்.
அவன் உலகத்தில் நிறைய நேரங்களில் அப்படித்தான் எதையாவது ஒன்று நம்புவான். இப்படி பண்ணிப்படலாம், அப்படி பண்ணிப்படலாம், அப்படி பண்ணிப்படலாம், இப்படி பண்ணிப்படலாம், அதை பண்ணிடலாம். என்கிட்ட ஒருத்தர் சொன்னான், தினம் மாதம் பங்கு சந்தையில் 15,000 போட்டுட்டு வரான். அவர் நம்பிக்கை பங்கு சந்தை. நான் அவர்கிட்ட சொன்னேன், இந்த 15,000 ரூபாயை எடுத்து உன் பேங்கில் போட்டு வை. நான் சொன்னது இல்லைன்னா இந்த காலத்து மனுஷர்கள் செய்கிறது மாதிரி சீட்டாவது போட்டு வை. மாதம் 15,000 வேண்டாண்டா தம்பி, வேணாண்டா, இந்த சூதாட்டம்லாம் நமக்கு வேணாண்டா. இது மேலே நம்பி பணத்தை கட்டி என்னை பார்த்த விதம், என்கிட்ட பேசின விதம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச விவரத்தில் நீலாம் எங்கேயோ இருக்கு. என்கிட்ட ஒரு பாப்பா சொல்கிறாங்க, எங்களுக்கு இருக்கிற ஞானத்தில், எங்களுக்கு இருக்கிற அறிவில், எங்களுக்கு இருக்கிற திறமையில் உங்களுக்கு நீங்கள்லாம் எங்களுக்கு வந்து போதிக்கிறதுக்குரிய தகுதியே கிடையாது அப்படிங்குது. உண்மைதான், நீங்கள் சொல்கிறது உண்மைதான். அந்த அளவுக்கு ஞானம், அறிவு, திறமை எதுவுமே இல்லை. ஏன்னா அதிக படிப்பு உடலுக்கு. நீ நிறைய படிச்சிட்ட மகளே, நீ நிறைய படிச்சிட்டதுனால என்ன சொல்கிறேன்னா, எனக்கு இந்த உலகத்தில் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த அங்கிளுக்கு தெரியலை, அந்த ஆன்ட்டிக்கு தெரியலை, அந்த ஊழியக்காரருக்கு தெரியலை. அதுக்கு ஈக்குவலாக ஞானம் உள்ளவங்க வேணும்னு நான் சொல்கிறேன். தேவனை விட ஞானம் உள்ளவங்க யார் இருக்கா? இது பத்தாதா? எங்களை தேவன் தான் நடத்துகிறாரு. அப்போ இந்த பைத்தியக்காரனுடைய பிரசங்கத்தை தேவன் ஞானமுள்ள வார்த்தையாக மாற்ற முடியுமா, முடியாதா? நான் சொல்லும் பொழுது அவனுக்கு கேட்கல. என்ன அவன் பார்த்த பார்வை என்னை அசட்டை பண்ணி அந்த ஒரு பார்வையிலே என்னை கொன்னே விட்டான். அவ்வளோதான். சார் இவ்வளவு அற்பமாக பார்க்குறானே. அந்த பைபிளில் கூட ஒரு வசனம் இருக்கு இல்லையா, அவளுடைய சக்கரத்தை அவளை மிகவும் அற்பமாக எண்ணி நடத்தினாள் அப்படின்னா. அப்போ எப்படி இருக்கும்ன்றது சிலர் பார்க்குற பார்வையிலேயே அந்த அற்பம் தெரியும். 2 வருஷம் கழிச்சு வந்து என்னன்னா, பாஸ்டர் சொல்லுங்கள், எனக்கு ஒரு 1,00,000 ரூபா அர்ஜெண்ட்டாக தேவை. ஏன், என்ன விஷயம்? அம்மா வெரி சீரியஸ். மறுபடியும் எங்களால் என்கிட்ட பணம் இல்லை அப்படின்னா. அப்படியா? அந்த பங்குச்சந்தையில் போட்டு வருமானம் பண்ணி இல்லைப்பா, அதை எடுத்துகிட்டு போய் பார்க்கலாமே அப்படின்னு. ஏன் பாஸ்டர், எல்லாமே லாஸ் பாஸ்டர். இல்லை லாஸ் ஆக போகுதாண்டா என்ன சொன்னேன் ஃபஸ்ட்டே. அன்னைக்கு நீ பார்த்த பார்வை என்ன? மையா முச்சி உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் என்னை பார்த்தது அவ்வளோ அற்பமாக பார்த்த. நீ முதல்ல இடத்த காலி பண்ணு, நீ போய் பங்குச்சந்தைக்காரங்கிட்ட போய் பேசு, நீ புறப்பட அப்படின்னு. நான் கணக்கு போட்டேன். கிட்டத்தட்ட அந்த மாதம் நான் சொன்ன நாள்லேருந்து 15,000 ரூபாய் சேவ் பண்ணிட்டு வந்திருந்தான்னா கிட்டத்தட்ட 2.5 லட்சம் ரூபாய்க்கு மேலே அவன் கையில் இருக்கும். நிறைய பேர் நம்புகிற நம்பிக்கை. சிலர் குதிரையை நம்புவார்கள், சிலர் உலகத்தை நம்புவார்கள், சிலர் அவங்க பார்க்குற வேலையை நம்புகிறாங்க, அவங்க முதலாளியை நம்புகிறாங்க, மனுஷனை நம்புகிறாங்க, எதையோ நம்புகிறாங்க. நான் சொல்கிறேன், தேவ பிள்ளையே, தேவனுடைய சமூகத்தில் நீ அதிகாலமே அவருடைய சமூகத்தை நீ தேடுவாயானால் உன் நம்பிக்கை தேவனாக மட்டும் இருக்க கடவுது. அல்லேலூயா. ஏன்னா உயர்த்துகிறவரும் தாழ்த்துகிறவரும் அவர் தான். நீ உன் செல்வத்தை குறித்து பெருமை பாராட்டாதே, உன் பணத்தை கொடுத்து மேன்மை பாராட்டாதே. நிறைய பேர் இந்த புது பணக்காரன் பண்ணுற அட்டுலியம் தான் தாங்க முடியல. பழைய ஆளெல்லாம் ஒழுக்கமாக தான் இருக்காங்க. பழைய பணக்காரன்னா இன்னும் கோமணத்தை கட்டிக்கிட்டு
ஒன்றுமே இல்லைங்க சாமி, வாங்க என்னங்கோ நல்லா இருக்கீங்களாங்கோ, ஒரு பீத்து போன சட்டையை போட்டுக்கிட்டு அவங்க அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல ட்ரெஸ்ஸாக போடுறோம், அந்த அவங்கள பார்த்தீங்கன்னா பீத்து போன சட்டையை போட்டுட்டு சாப்பாட்டுக்கே வழி இல்லைங்கோ அப்படின்வாங்க. என்கிட்ட ஒருத்தர் சொல்கிறாருங்க, எனக்கு ரொம்ப சிரிப்பு தாவும். என்னன்னு கேட்டிங்கன்னா, மாதம் கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் பக்கமாக சம்பாதிக்கிறவங்க, மாதம் 2 லட்சம். ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க சாப்பாட்டுக்கு அப்படின்னு. இதை கேட்குறதுக்கே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்கிறேன், எனக்கு கஷ்டமே இல்லை, தேவன் என்னை நல்லா நடத்திக்கிட்டு இருக்கிறார். 5 அப்பா 2 மீன் தான்ப்பா, வெறும் 5 அப்பா 2 மீன் தான், உங்கள்கிட்ட இருக்கிறதே 5 அப்பா 2 மீன் தான். நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க, அது மிராக்கல் ஃபுட்டு, ப்ரைஸ்க்காக, அது அற்புதத்தின் அப்பம். அல்லேலூயா. என்கிட்ட இருக்கிறத வச்சு ஆண்டவர் உலகத்தையே போஷிக்க முடியும். எனக்கு நம்பிக்கை விசுவாசம் இருக்குது. அல்லேலூயா. ஏன்னா அது முதல்ல அந்த பையன்கிட்ட இருந்த நம்பிக்கை என்ன தெரியுமா, அது எனக்கு உரியதுன்னு வச்சுருந்துருப்பான். எனக்கு உரியது, அவனுக்கு உனக்கு உரியது தானே, அது முதல்ல அவன் இது எனக்கு உரியதில்லை, இது அவருக்குரியதுன்னு கொடுத்துட்டான். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அவனுக்குரியதாங்க, ஆனால் அவனுக்குரியதை அவருக்கு உரியதாக கொடுத்துட்டான், தேவனுக்குரியதாக கொடுத்துட்டான். நடந்தது என்ன தெரியுமா, நான் திரும்ப சொன்னேன், முதல்ல சொன்னேன், இப்போ அவன் சாப்பிடும்போது 10 அப்பம், நான் சொல்கிறேன் 10 மீன் கூட சாப்பிட்ருப்பான். ப்ரைஸ்கா கொண்டு வந்தது எவ்வளவு? இப்போ அதிக அங்கே காணாம ஒரு கல்யாணத்தில் இவர் கை வச்ச உடனே அந்த ரசம் அதிக ருசி உள்ள, அட 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 அட. எனக்கு ஒரு வருத்தம், குடிக்க முடியல. நம்மளும் போய் அந்த பந்தியில் உட்காந்து குடிச்சு பார்த்துருக்கலாமே. என்ன அற்புதமான ஒரு காரியம். அந்த பையன் சாப்பிட்ட ஃபுட்டு எல்லாம் பார்த்தா 12 கூட நிறைய மீதி இருந்துச்சான். என்னப்பா அது, எத்தனை கூட? 12 கூட நிறைய. அட அட அட. நான் சொல்கிறேன், அந்த 12 கூடைக்கும் சொந்தக்காரன் அவன் எல்லாம் சீசர்கள் சொல்லி, எனக்கு தான் உனக்கு தான், அதுக்கு தான் ஆண்டவர் அளவா 12 கூட நிறைய மிச்சம். அவன் சொல்லியா, டேய் சீசர்கள் எவனா தொட்டைங்க, நடக்கிறதே வேலை, அது எல்லாமே என் ஃபுட்டு, நான் கொடுத்ததுனால தான் அதெல்லாம் வந்துச்சு. ப்ரைஸ்க்கா சொல்லுங்க, அல்லேலூயா. நீ அந்த கணக்கை உங்கள் கணக்கை போடாதீங்க, அது எல்லாம் என்னுடைய ஃபுட்டு, நான் அவர்கிட்ட கொடுத்தேன், அது எனக்கு சொந்தமானது. ப்ரைஸ்க்கா. வேணா நான் சொல்கிறேன், எடுத்துகிட்டு போங்க. அல்லேலூயா. இல்லையா? உண்மை தானே? அப்போ அதுக்கு முதல்ல எஜமானன் யார்? அந்த குட்டி பையன்தான். என் நம்பிக்கை என்ன? நான் நம்புகிறது அவராலே வரும். எசேக்கியா ராஜாவே, நீ என்னத்தை நம்பிக்கிட்டு இருக்கிற? எங்கேயாவது வெற்றி இந்த கடவுள் அந்த கடவுள் கொடுத்தார், நீ எங்கேயாவது நடக்குமா? அது ராஜ்யம், யுத்தம், அது யுத்த புருஷர்களுடைய திறமை, தந்திரம், அவங்கக்கிட்ட இருக்கிறதான ஆயுதங்கள், அவங்ககிட்ட இருக்கிற வீரர்கள். நான் கொஞ்சம் சும்மா எங்ககிட்ட இருக்கிற ஒரு இராணுவ படையில் இருக்கிற கொஞ்சம் குதிரையை தர்றேன், அதில் ஏறுறதுக்கு ஆட்கள் உங்ககிட்ட இருக்கான்னு கேட்குறான். கேவலப்படுத்துகிறான், ஏளனப்படுத்துகிறான். ஸ்தோத்திரம். எத்தனை பேர் வந்தீங்க? 1,85,000 பேரா? சரி போ. இந்த 1,85,000 பேர் இருக்கிறதுனால நீ பெருமை பாராட்டினையும். சிலர் ஐஸ்வர்யத்தை குறித்து பெருமை பாராட்டுவார்கள், சிலர் பணத்தை கொடுத்து பெருமை பாராட்டுவார்கள், இராணுவத்தை குறித்து பெருமை பாராட்டுவார்கள், சிலர் குதிரைகளை குறித்து பெருமை பாராட்டுவார்கள், சிலர் பொன்னை குறித்து பெருமை பாராட்டுவார்கள். அல்லேலூயா. நாங்களோ சிலுவையில் அறையுண்ட கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை குறித்தே அல்லாமல் வேற ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்ட மாட்டோம். அப்போ என்னுடைய மேன்மை, என் பெருமை எல்லாம் அவர் சமூகம், அவர் பிரசன்னம். நான் நம்புகிறது அவராலே வரும். என் நம்பிக்கை, என் தேவை, இதெல்லாம் நான் சுற்றிட்டு அலைய வேண்டியதில்லை. நான் எப்பவும் அவர் பாதத்தில் சரணடைந்து அவர் பிரசன்னத்தை, அவரை தேடுகிற அந்த அனுபவம் மட்டும் இருந்தால் போதும். இதெல்லாம் எனக்கு கூட கொடுக்கப்படும். ப்ரைஸ் காட். அல்லேலூயா. 1,85,000 இங்கே இப்போது எனக்கு தேவன் செய்கிறது எல்லாமே ரொம்ப சரியாக செய்வார்.
சொன்ன மாத்திரத்தில் அடிச்சிருக்கலாமே. நான் யோசித்தேன், வாயிலை சொல்லி கொண்டிருக்கும் பொழுதே புழு புழுத்து செத்தான். பார்த்தீங்களா? கர்த்தருக்கு மகிமையை செலுத்தாததினாலே அந்த ராஜா என்ன செஞ்சானா, எல்லாம் செத்தான். கடவுள்ரா அப்படின்னா அவன் செத்ததை பார்த்தோன்னே உடனே ஒரு நொடி பொழுதில் புழுவாஞ்சோடனே, சே எவ்வளவு சாபமான மனுஷன் அவன். எப்போ தான் கடவுள்னு சொன்னானுங்க அவன் வாயில். இப்போ சொல்கிறேன், சாபமான மனுஷன். இதையும் செய்ய முடிந்த தேவன் அந்த இடத்துல ஒரே நிமிஷத்தில் அவனை அப்படியே அழித்து கேவலப்படுத்தி நாசப்படுத்தி இருக்க முடியும். ஆனால் அதை செய்யலை. என்ன பண்ணுறாருன்னா, அவங்க நாட்டுக்கு போகும்படிக்கு ஒரு 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 செய்தி அவனுக்கு கிடைக்குதுங்க. அசிரியாவுக்கு போகிறான், எல்லாம் போயிடுறான். போய் ராத்திரியில் அங்கே உட்கார்றானுங்க, படுக்கிறானுங்க. ஒருத்தனை எந்திரிக்கலை. 1,85,000 பேரை எத்தனை பேர் சேர்ந்து அடக்கம் பண்ணுறது? எத்தனை குழியை வெட்டுறது? அந்த பிரேதம் அடக்கம் பண்ணப்படாமல் நாற்றம் எடுத்து எத்தனை நாளாக வீசி போயிருக்கோம். ஒருவேளை இதை யோசிச்சு பாருங்கள், யூதேயா நாட்டில் நடந்துருச்சுன்னா பெரிய மிராக்கள் தான். இவங்களெல்லாம் அடக்கம் பண்ணுறதுல இவங்களுக்கு நிறைய சரீர உழைப்பு. ஐயோ நார்தேடா, ஆண்டவர் அடித்ததே அடித்தாரே, கொஞ்சம் தள்ளி கொண்டு போய் அடிச்சிருக்கலாமே யோசிப்பான். இவன் யோசிக்கிறது மட்டும் இல்லை, இவன் பேசுவான்றதும் தெரியும். ஸ்தோத்திரம். அதனால தான் அவன் ஊருக்கே கூட்டு போய் அங்கே வச்சு போட்டார். பிரைஸ்கார். எதுவுமே என் பிள்ளைங்களுக்கு எதுக்குப்பா வருத்தம்? என் பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாது. அவன் குழி தோண்டிக்கிட்டு இருப்பான். 85,000 குழியை தோன்றுறது, 1,85,000 பேர் அப்படின்னா எத்தனை குழியை தோன்றுறது, எவ்வளவு தோன்றுறது? நாங்கள்லாம் வாலிபர்களாக இருக்கும்போது சர்ச்சில் யாராவது செத்து போனால் குழி நாங்கள் தான் தோண்டுவோம். இந்த குழி தோன்றதுக்குள்ளே படுற பாடு இருக்குது. என்னென்ன வெறும் புது குழி, அது 1/2 அடிக்கு மேலே இறங்காது. எடுத்து பார்த்தா தான் தெரியும். மோசையை பார்த்திங்கன்னா ஐயா அவர் ஒத்த கையில் பறித்து போடுற அளவுக்கு அது அவர் சகல விதத்துலேயும் கற்றுத்தேர்ந்தவர்ல. இதையும் தோண்ட முடியும், அதையும் தோண்ட முடியும், எல்லாத்தையும் தோண்ட முடியும், பாறையையும் அடிக்க முடியும், எல்லாத்தையும் பண்ண முடியும். சகலகளா வல்லவன்னா மோசே. ஸ்தோத்திரம். ஆனால் அவனே என்ன பண்ணிட்டார்னா, குழி தோண்டி புதைக்கிற ஆள். பைபிள்லேயே குழி தோண்டி புதைக்கிற ஆளுன்னா கையை நீட்டினா மோசையத்தான் நீட்டணும். இப்போ அவரே என்ன பண்ணுறார், எதை எடுத்தாலும் தேவ சமூகத்தில் கீழே விழுந்துடுறாரு. ப்ரைஸ்க்காக. இப்போ அவர் கேரக்டர் மாறி போச்சு, எல்லாமே சேஞ்ச் ஆகி தெரிஞ்சு போச்சு. என் நம்பிக்கை இப்போது தேவன் தான். அல்லேலூயா. போனால் அவர் தேவனை தேட போனார். காலையில் எழுந்திரிச்சு அப்படித்தான் அங்கே எழுதியிருக்குது யாத்திராகமம் புஸ்தகத்தில். நீர் விடிய காலையில் ஆயத்தமாக என் சமூகத்தில் அதிகாலைமே நெல். அப்படித்தான் போனார். அதிகாலையில் போனார். ஒரு நாள் போயிட்டு பார்த்தீங்கன்னா 40 நாள் காணா. அவர் 40 நாளாக தேவனோட பேசிக்கிட்டு இருக்கிறார். இந்த ஜனங்களுக்கெல்லாம் என்ன இன்னும் இது வரைக்கும் ப்ரேயர் பண்ணலாம்ப்பா, என்னப்பா ஜெபம்? மோசே போனார். இல்லை நான் சொல்கிறேன், நிறைய பேருக்கு பேச்சுங்க. மோசே போனார், திரும்பி வரல. ஜெபம் பண்ணால் 5 நிமிஷம் ஜெபம் பண்ணலாம், 10 நிமிஷம் ஜெபம் பண்ணலாம், 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணலாம், 1 மணி நேரம் ஜெபம் பண்ணலாம், 3 நாள் ஜெபம் பண்ணலாம்டா மிஞ்சி. அதனால் 40 நாள். அவன் செத்த நேரம் புல்லு முளைச்சிக்கலாம். போன இடத்துல ஏதோ கரடியோ ஏதோ ஒன்று அடித்து அவன் செத்துருப்பாயா. நீ இன்னும் மோசே நீட்டு இருக்கவா? கையில் கிடக்கிறதெல்லாம் கலட்டு. மோசையெல்லாம் செத்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. கொண்டா பிரைஸ்கா. தேவ சமூகத்தை தேடுகிற மனுஷனை சாகிறதுக்காக தேவன் அழைக்கலை, சாதிக்கிறதற்காக தேவன் அழைச்சிருக்கிறார். அல்லேலூயா. அதிகாலையில் நீ தேவனுடைய சமூகத்தை தேடுவாயானால் உன் நம்பிக்கை எதுவாக இருக்கும்? தேவனாக இருக்கும். அவர் சொல்றார், என் பணம் அல்ல, என் பொருள் அல்ல, இந்த உலகம் அல்ல. அவர் சொல்றார், என் தேவன், அவர் என்னுடைய தேவன். அல்லேலூயா.
என்னுடைய நம்ம பணத்தை நம்ம பணம்னு சொல்லுவோம். உலகத்தில் இருக்கிற என்னுடைய உங்கள் அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குது எவ்வளோ இருக்குன்னு சொல்லுவோம். நான் சொல்கிறேன், உங்களுக்கு சொந்தமானது என்ன? என் தேவன், அவர் என்னுடைய தேவன், எனக்கு சொந்தமானவர். அலைகள், அதான் ரொம்ப அழகான ஒரு வார்த்தை பாருங்களேன். அது இந்த தேடுற அனுபவம், வறண்டது விடாய்த்தது தண்ணீரற்றதுமான நிலத்தில் என் ஆத்துமா உன் மீது தாகமாக அவ்வளவு வாஞ்சி. ஜோமனை போகும்போது அவ்வளவு வாஞ்சிச்சா. பைபிள் வசனம் கேட்கும்போதே பாதி தூக்கம், ப்ரேயர் பண்ண உட்காரும் போதே பாதியை காணாம். தாவீதுக்கு இருந்த அந்த தாகம் எப்படி தாகம் பாருங்க. ஒரு காலத்தில் வாலிப பருவத்தில் ஜெபம் பண்ணுவோம், எங்களுக்கு பெரிய போராட்டமாக இருக்கும். அதிகாலையில் எத்தனை பேர் நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்கன்னு தெரியல. அதிகாலையில் ஜெபிக்கிற மனுஷன் நிச்சயமாக ஒரு வெற்றியுள்ள தேவ மனுஷனாக இருப்பான். நீங்கள் அதிகாலை ஜெபத்தை தயவு செய்து சொல்கிறேன், இங்கே இல்லை இப்போ இல்லை, உங்கள் வாழ்நாள் காலத்தில் விட்டு விடாதிருங்கள். ஸ்தோத்திரம். எந்த சூழ்நிலை வந்தாலும் அதிகாலையில் எழுந்து தேவனுடைய சமூகத்தை தேடுகிற எந்த மனுஷனும் தோற்றதாக சரித்திரமில்லை, சாதித்ததாக சரித்திரம் உண்டு. அல்லேலூயா. நாம் முடிக்க போகிறோம். அதுவும் எப்படி அந்த தேடணுமா? அந்த தாகத்தோடு வாஞ்சையோடு, மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா மீது. அப்படிப்பட்ட ஒரு தாகத்தோடு ஜெபத்துக்கு போகிறோமா? இப்போ தேவ சமூகத்தை தேட போகிறோமா? வேற எந்த சிந்தை இருக்க வேண்டாம். அப்பாவுடைய சமூகத்தை தினந்தோறும் தேடுகிற அனுபவமுள்ள தேவ பிள்ளைகள் நீங்கள் அவர் முகத்தை தினம் பார்த்தீங்கன்னா எந்த மனுஷனுக்கு முன்பாகவும் நீங்கள் வெட்கப்பட்டே போக மாட்டீங்க. எந்த மனுஷனுடைய முகமும் உங்களை வெட்கப்படுத்தாது. அவர்கள் நீங்கள் தேவ சமூகத்தை தேடிட்டு வந்த மோசையை பார்க்கும்போது அவர்கள் எல்லாரும் வெட்கப்பட்டாங்க, மோசே வெட்கப்படலை. ஸ்தோத்திரம். நீங்கள் தேவ சமூகத்தை பார்க்கிறவர்களாய், தேடுகிறவர்களாய், கண்டடைகிறவர்களாய் இருப்பீர்களானால் உங்களுடைய முகம் வெட்கப்படாது. அது மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூடப்பட்டதாக இருக்கும். கண்களை மூடுவோம், நாம் ஜெபிக்க போகிறோம். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே கூட தேவனுடைய வசனத்தை கேட்ட தேவனுடைய பிள்ளைகளே, என்னோடு கூட தேவன் பேசினார் என்று சொல்லுவீர்களானால் நீங்கள் ஆண்டவரே அதிகாலமே உம்மை தேடுகிற அந்த அனுபவம் அது என் லைஃப்பில் சங்கீதக்காரன் தாவீது மாத்திரம் இல்லை, எல்லா தேவ மனிதனும் விடியற்காலையில் அதிகாலையில் உம்மை தேடுகிற அனுபவத்தோடு இருந்தார்கள். அந்த அனுபவம் எங்களுக்குள்ளே இருந்து வெளியே போயிடக்கூடாது. இன்னும் அதில் வளர உதவி செய்யும். வசனத்தை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதியும். எங்கள் வாழ்நாள் முழுவதும் இதை எங்கள் வாழ்க்கையில் ஒரு அஸ்திபர நங்குரமாய் பதித்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.